டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஐரோப்பிய யூனியனின் உயர்மட்ட குழுவினர் பேச்சுவார்த்தை. பாதுகாப்பு, சைபர் மோசடி தடுப்பு உள்ளிட்டவற்றில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்க நடவடிக்கை என பிரதமர் மோடி அறிவிப்பு. நடப்பாண்டின் இறுதிக்குள் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்றும் உறுதி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை பிரிக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு சமூக நலத் திட்டங்களை பாதிக்கும் என வீடியோ பதிவு. ஹிந்தி விழுங்கிய இந்திய மொழிகள் என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவு. ஹிந்தி பேசும் தொகுதியின் MP ராகுல் காந்தி இதை ஏற்பாரா என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி. எதிர்க்கட்சிகள் எத்தனை இருந்தாலும் சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தாங்கள்தான் என 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தவிக நிர்வாகிகள் பேசிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதில். வீட்டில் இருந்த தனது மனைவியிடம் போலீசார் ஏன் சம்மனை கொடுக்கவில்லை என சீமான் கேள்வி. சம்மன் தான் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா என்றும் வினா. திட்டமிட்டு தன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சம்மனை வீட்டுக்கதவில் போலீசார் ஒட்டினார்களா என சீமான் காட்டம். ஒட்டிய பிறகு கிழித்ததில் என்ன தவறு இருக்கிறது? சம்மனை பூஜையா செய்ய முடியும் என்றும் கேள்வி. சீமான் வீட்டு காவலர் அமல்ராஜ் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார். முன்னாள் எல்லை பாதுகாப்பு வீரரை பயங்கரவாதியை தாக்குவது போல தாக்கியிருப்பதாக மனைவி ஆதங்கம். வீட்டின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்து எடுத்து வரச் சொன்னது தான். முடிந்தால் போலீசார் தன்னை கைது செய்யட்டும் என சீமான் மனைவி கயல்விழி சவால். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அழகிரி சந்திப்பு. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். சென்னை நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கு எதிராக வாரண்ட். 2019ஆம் ஆண்டு வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் 3ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தாம்பரம் நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம். சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறும் வீடியோ வெளியிட்டு மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அழைப்பு. தருமபுரியில் கலெக்டர், SP என எந்த அதிகாரியும் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் பேசுவது போன்ற ஆடியோ. தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அதிகாரி இருக்க முடியாது என்று தர்மசெல்வன் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல புதிய தலைவராக அமுதா நாளை பொறுப்பேற்கிறார். பாலச்சந்திரன் இன்றோடு பணி ஓய்வு பெற்றார். விழுப்புரம் மணம்பூண்டிக்கு பெஞ்சல் புயல் நிவாரணமாக வழங்கப்பட்ட பிரெட், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளடங்கிய உணவுப் பொருட்கள் 3 மாதங்கள் கடந்தும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படாமல் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசி வரும் அவலம். சீர்காழியில் நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் முயற்சிக்கு 3.5 வயது பெண் குழந்தை செய்த தவறே காரணம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி பேச்சு. 16 வயது சிறுவனின் முகத்தில் குழந்தை எச்சில் துப்பி தவறாக நடந்து கொண்டதாக போக்சோ சட்டம் விழிப்புணர்வு முகாமில் பேசியதால் அதிர்ச்சி. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் சென்சிடைஸ் பண்ணணும். அதிகமா குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி. பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மயிலாடுதுறை ஆட்சியர் பொறுப்பற்ற முறையில் பேசியதாக அண்ணாமலை கண்டனம். பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழிபோடும் முதலமைச்சர், அமைச்சர்களின் தொடர்ச்சியே ஆட்சியரின் பேச்சு என விமர்சனம். புதுச்சேரி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம்.
துவக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு எந்த வங்கிக் கணக்கில் இருந்து பணம் சென்றது என விசாரிக்க முடிவு. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட பனிச்சரிவில் 42 தொழிலாளர்கள் சிக்கியதாக தகவல். சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பனிக்குவியலுக்குள் சிக்கியதால் மீட்புப் பணிகள் தீவிரம். நிறுவன தலைவர் ஜூக்கர்பெர்க்குடனான கூட்டத்தில் பகிரப்பட்ட தகவல்களை வெளியே கசிய விட்டதாக 20 பேரை பணிநீக்கம் செய்தது மெட்டா. மேலும் சிலர் பணிநீக்கம் செய்யப்படலாம் எனவும் அதிகாரிகள் தகவல். வர்த்தக போர் அச்சம் போன்ற காரணங்களால் இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1414 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல்.